அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு பேஹம்ஸ் கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நோன்பு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக வைங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஹலீம். பாசிப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், பச்சரிசி 50 கிராம், உளுந்து 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம். இது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ரா கோதுமை இருக்குல்ல, அது உடச்ச கோதுமை காலையில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அது ஆனால் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் செய்கிறது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் ஜாதி பத்திரி வறுத்துக்கோங்க, 2 எடுத்துருக்கேன். ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை இந்த மாதிரி 3 எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, அப்புறம் மல்லி 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை நம்ம வேக வைக்க போகிறோம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 விசில்லையே இது நல்லா வந்துடும். அது எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணத்தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் 5-6 விசில் வச்சிங்கன்னா போதும். தண்ணி இல்லாமல் இருக்கணும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம விசில் போட்டாச்சு. அடுத்து நம்ம பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு. அதில் சிக்கன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. எலும்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம், அதனால் இந்த மாதிரி போன்லெஸ்ஸே எடுத்துருக்கேன். ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க சிக்கனு. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு, 1 டீஸ்பூனு. இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூனு. இது நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வரும்போது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வைங்க. நான் ஏற்கனவே 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் இது பார்க்கறதுனால கொஞ்சம் கறிச்சு, நீங்கள் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே எடுத்துருங்க. இப்போ இதில் ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஆட்டி வச்சுருக்கோம்ல கரம் மசாலா பொடி, அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ தயிரை இதில் லிக்யூடாக 2 டேபிள் ஸ்பூன் தயிரை இந்த மாதிரி லிக்யூடாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் பார்க்கறதுனால கொஞ்சம் கருகிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை தனியாக எடுத்துக்கிறோம். இந்த லிக்யூடை தனியாக வச்சுருங்க. இந்த தண்ணி தேவை. இப்போ நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கிறோங்க. இந்த லிக்யூடு, இந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்கும். இப்போ நம்ம சிக்கனை ரொம்ப அரைக்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. இப்போ சன்னா மசாலா நான் அது 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதில் கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தில் சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதையும் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் புதினா மல்லி, நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நெய்யில் நான் முந்திரி பருப்பை வதக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் அதிகமாக சேர்க்குறேன்னா சேருங்க, மேலே சேர்கிற மாதிரி. நான் கொஞ்சோன்னு லிக்விடாக வச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பசங்களுக்கு பிடிக்காதனால. இது 1 மணி நேரம் வெந்துச்சுன்னா அதை வச்சு கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஒரு மணி நேரம் கூட ஒரு அரை ஹவர் கிண்டினீங்கன்னா போதும். அப்போ தான் அந்த கெட்டியான கன்சிஸ்டி வரும். அது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை விட நீங்கள் மட்டனை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை விட நல்லாயிருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.